2026ஆம் ஆண்டு கும்ப ராசிக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 7.5 சனி நடந்தாலுமே திருமணம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு நடக்குமா? நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்களா? அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருஷமாக திருமணம் சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் நல்லா இல்லை. சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி நிற்கிறது, இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பேசிகிட்டு இருக்கும்போதே அது வந்து பிரேக் ஆகிறது, அல்லது கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர்றது, குடும்ப நபர்களால் கல்யாணம் தடைப்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கும்பராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 12ல் மறைகிறார். ராசிக்கு 12ல் மறைகிறாரு, தன்னுடைய ஸ்தானத்துக்கு 6ல் மறைகிறாருனாலும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கிறதுனால தொலை தூரத்துல இருந்து ஒரு அலைன்ஸை கொண்டு வரும். ஒரு அலைன்ஸை நமக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் வீட்டில் சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அப்பா அம்மா நம்மளா டெசிஷன் எடுக்கிறோம்னு நினைப்பாங்க, இல்லை இந்த காரணத்துக்காக அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்கங்கிற பயத்தில் அதை நம்ம ஹைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் பயப்படாமல் போல்டாக எனக்கு இந்த அலைன்ஸ் பிடிச்சிருக்குங்க, உங்களோட எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸையும் நான் வந்து மீறலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. கொஞ்சம் தைரியம் வேணும். உங்களுக்கான நபரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஜாதக கட்டமும் பொருந்துதான்னு பார்த்துக்கும் பட்சத்தில் கும்பராசிக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும்.